நிறைய பேருக்கு தெரியும் எம்பிபிஎஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து இப்போ 4th இயருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பட்டு நிறைய பேருக்கு வெளியில தெரியாத விஷயம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆல்ரெடி பிப்ரவரியில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அதை சில பேர் கவனிச்சிருப்பீங்க, சில பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விஷயத்தை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வரோம் நம்ம யூடியூப் சேனலில். ஏன் சார் யாருமே பேசாத கண்டென்ட் நீங்கள் பேசுகிறீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 2025க்கான அட்மிஷன் நடக்கிறப்ப எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்களுக்காக குரல் கொடுத்து அவங்களுடைய அந்த 2.5 lakhs ஃபேமிலி இன்கம் லெஸ் தான் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஃபீஸு வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் ஆதிதிராவிட நலத்துறை வந்து அந்த இது கொடுக்குறோம் அப்படின்னா, அதே போல் பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்லையும் இதெல்லாம் வருது அப்படின்றதுனால அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து ஃபீஸை கொடுக்குறாங்க. அந்த ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டு பசங்க என்ன பண்ணணும், காலேஜுக்கு பே பண்ணணும். இது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபீஸு 4.5 வருடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பே பண்ணணும். ஆனால் 5.5 வருடங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்ட்டு 2025 அட்மிஷன் போடுறப்பே உங்களுக்கு 4 வருஷத்துக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் 5வது வருஷம் ஃபீஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுத விடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய காலேஜில் சொல்லி பசங்களை டார்ச்சர் பண்ணி எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போய் செலெக்ஷன் கமிட்டிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதை நம்ம இந்த வாட்டி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்காக தான் நம்ம வீடியோ வந்து கொடுக்குறோம். ரைட்டா? நானும் உங்களுக்கு வித்ராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எப்படின்னா என்னென்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்கள் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2026 எக்ஸாம் எழுதி நாங்கள் சீட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்லிடுறேன். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது அப்படின்னா, 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இன்கம் குரூப் இருக்கக்கூடிய ஃபேமிலியாக சேர்ந்தவங்களா இருந்தீங்க, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்டி, தென் பேக்வேர்டு கன்வெர்ட்டடு கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா, கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. எஸ்சியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி பிசிக்கு கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா less than 2.5 lakhs இருக்கிறப்ப மருத்துவக் கல்லூரியில் எஸ்பெஷலி வந்து கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கிடைச்சாலும் சரி, ப்ரைவேட் கவர்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைச்சாலும் சரி, டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வேவர் பண்ணுறாங்க. அந்தபடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஃபீஸ் வந்து டோட்டல் வந்து 18,000. அதில் 6,000 ரூபாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ். அந்த 6,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. 18,000 ரூபாயில் 6,000 தான் ஃபீஸா சார்? ஆனால் அவ்வளோ தான் ஃபீஸ். 6,000 ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸு. கவர்மெண்ட்டில் படிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ்க்கு கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000. ஹோல் ஃபீஸ் தான் 18,073 ரூபாய். சரி, ஓகே. அப்போ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சார், கவர்மெண்ட் ஃபீஸு 4.5 லட்சம் ரூபாய் இருக்குது சார். ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து 5,20,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆமாம், 4.35 4.5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. 5.20ன்றது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ரைட்டா? அதனால எந்த காரணம் கொண்டும் மாணவர்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. 2026 இப்போ அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, கரெக்டாக உங்களுடைய இன்கம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப கரெக்டாக கொடுக்கணும். அதே போல் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். யாருக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப்பில் நான் எலிஜிபிள் ஆகிடுவேன், எங்கள் அப்பாவோட இன்கம் வந்து ரொம்ப கம்மி தான், நான் ப்ரைவேட் காலேஜில் கிடச்சா கூட நாங்கள் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தீர்மானமாக இருக்கீங்க இல்லையா, இந்த டியூஷன் ஃபீஸு 4,35,000 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஃபீஸு கிடையாது. அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணால் கூட எஸ்சிஏ, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்ட்டட் எஸ்சி கன்வெர்ட்டட் இருக்காங்க இல்லையா கிறிஸ்டின், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸு கிடையாது. நாட் ஓன்லி ப்ரைவேட்டு கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு மட்டும் இல்லை,
மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய 15 லட்சம் 16 லட்சத்து 20 லட்சம் அப்படின்ற மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டியும் பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்ன வருஷத்துல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உத்தரவாதம் கொடுத்து குழந்தைங்களுக்கு அதுக்கான நோட்டிபிகேஷன்லாம் கொடுத்து அவங்க எடுக்கிறாங்க. இருந்தாலும் 25ல் நிறைய இடத்துல குழந்தைங்க இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு அந்த கோட்டா சீட்டு எடுத்து மேனேஜ்மெண்ட்ல எடுத்து பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட்டு எடுத்து அங்க போய் நிக்கிறப்ப இல்ல நீங்க கட்டணும், வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய போராட்டம் பண்ணி போன வாட்டியே வந்து நிறைய பிரைவேட் காலேஜஸ்ல நாங்கள் அட்மிஷன் எடுக்க மாட்டோம்னு சொல்லி நம்மளுடைய டிஎம்இல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்களும் அக்செப்ட் பண்ணி திருப்பியும் அவங்க என்ன பண்ணாங்க, காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் அனுப்பிச்சாங்க. காலேஜஸ் எப்போ ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களே மாணவர்களை கால் பண்ணி இல்லைப்பா நீங்கள் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் சீட் இருந்தாலும் சரி பிரைவேட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் அவங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% வேவர் பண்ணிட்டாங்க. ஸ்காலர்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் கட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கதை ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் இப்போ லேட்டஸ்டா என்ன ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே இந்த போஸ்ட் மெட்ரிக் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி 4 வருஷமா வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் தெரியும் 4.5 வருஷம் தான் படிப்பு, 1 வருஷம் என்னது இன்டர்ன்ஷிப். ஆனா இந்த வருடம் நிறைய பிரைவேட் காலேஜஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்ல நீங்க அடுத்த வருஷம் படிக்க போறீங்கல்ல, இப்ப நீங்க போய் எக்ஸாம் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதணும்னா நீங்க அந்த 1 இயர்க்கான ஃபீஸை கட்டினாதான் உங்களை எழுத விடுவோம், இல்லைன்னா உங்களை வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டோம் அப்படின்னு குழந்தைங்க வந்து சொல்லிச்சுங்க. நானும் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன் அதெல்லாம் கிடையாதுமா, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நீங்க வேணா அடுத்த ஸ்டெப்பு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்ப சில குழந்தைங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி வந்து இதை வந்து லாஸ்ட் நவம்பர்லயே தெளிவா வந்து பாத்தீங்கன்னா கிண்டியில இருக்கு ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மீட்டிங்கை போட்டு கிளியரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, கண்டிப்பா 4.5 வருடத்துக்கு மட்டும் தான் நீங்க வாங்கணும். டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படின்றத நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வருடமும். மேக்ஸிமம் அந்த டெவலப்மெண்ட் ஃபீஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஃபீஸ் ஆக்சுவல் ஃபீஸ்ல 15% தான் வந்து டெவலப்மெண்ட் ஃபீஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சில கல்லூரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, பசங்களை வந்து கண்டிப்பா கட்டியே ஆகணும் அப்படின்றனால ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி அவங்க பிரின்சிபல் செக்ரட்டரி கிட்ட இருந்து கவர்மெண்ட்ல வந்து லெட்டர் வந்ததுனால இமிடியேட்டா ஒரு மீட்டிங் போட்டு எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்குமே லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. சப்போஸ் நீங்க திருப்பியும் பசங்களை ஏதாவது வற்புறுத்தி இந்த மாணவர்கள் எல்லாம் நீங்க ஃபீஸ் கேட்டீங்கன்னா உங்களுடைய அஃபிலியேஷனை வந்து என்ன பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால யாருமே பயப்பட தேவையில்லை. ரைட்டா, நீங்க எல்லாருமே நம்ம பயந்துட்டே இருந்தானா குனிய கூட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யாருமே எதிர்த்து கேட்கலன்னு வச்சுங்க, ஐயோ நாங்க எதிர்த்து கேட்டா எங்களுக்கு எதனா இதுல கையை வச்சிருவாங்க சார், எதனா பிரச்சனை இருந்தா பேசவே முடியல சார், சொல்லவே கூடாது அப்படின்றாங்க சார், மிரட்டி வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய குழந்தைங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா சில இடத்துல வந்து டீச்சர்ஸ் இல்லை, சில இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இருந்தாலும் பர்மிஷன்லாம் அழகாக வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த டீச்சிங்ல வந்து ப்ராப்ளம் இருக்கதா செய்யுது. 2வது இந்த 5வது வருஷம் ஃபீஸை பே பண்ணணும் அப்படின்னு இப்போ நம்ம 2025 அட்மிஷன் வரப்பே இப்பயே கட்டுங்கன்னு சொன்னவங்களா 4 வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, லாஸ்ட் ஃபைனல் இயர் நீங்க பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியும் அப்படியெல்லாம் வந்து முன்னாடியே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்கள் சொன்னாங்க. அது உங்களுக்கு கிடையாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிக்கல்ல 28ஆம் தேதி பிப்ரவரியில வந்திருக்கு கிளியரா. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்களையும் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி பண்ண கல்லூரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க. சில காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. சில காலேஜஸ் வந்து ஃபோனே எடுக்கல அப்படின்றதும் பார்த்துருக்காங்க. ஆர்டிக்கல் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னைக்கு வந்தது அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ரைட்டா, அதனால மாணவர்கள் பதட்டப்பட தேவையில்லை. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களாக இருந்தாங்கன்னா 2.5 lakhs கீழே இன்கம் இருந்ததுன்னா சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுங்க. உங்களுடைய அப்பாவோட அம்மாவோட உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி கரெக்டாக இருக்கணும். அதே போல் நம்ம வந்து எப்படி வந்து தைரியமாக அவங்களை கேட்குறோமோ நீங்களும் அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது. யாருன்னா இந்த கேட்டகரியில் வர மாணவர்கள் ஏற்கனவே நல்ல இன்கம்ல இருக்காங்க, அப்பா அம்மா நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி வந்து 2.5க்கு மேலே இன்கம் வருது, சும்மா நான் போய் தாசில்தார் ஆஃபீஸில் காசை கொடுத்து நான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிறேன், இன்கம் சர்டிஃபிகேட் அந்த மாதிரியெல்லாம் யாரும் ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்ம எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நோக்கி நீங்கள் ஏமாற்றக்கூடாது அப்படின்றமோ நம்ம கரெக்டாக இருக்கிறப்ப தான் நம்ம மற்றவங்கள கேட்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து அது பிரச்சனை ஆகிடும். ரைட்டா, அதனால் பார்த்துங்க. இந்த வருஷம் 2026 எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸாக இருந்தீங்கன்னா கூட எஸ்சி மாணவர்கள் அவங்களுக்கும் வந்து என்ன கிடைக்கும்,
இந்த 2.5 கீழே இருந்தால் கவர்மெண்ட்டில் வந்து டியூஷன் ஃபீஸு 6,000 ரூபாய் கட்ட தேவையில்லை. ப்ரைவேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் 4:35 4 வரைக்கும் கட்ட தேவையில்லை. என்ன சார் 4:35 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காலேஜஸில் டிஃப்ரெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. தென் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டானா 5,20 கட்ட தேவையில்லை. அதே போல் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்தால் 15 லட்சம் கட்ட தேவையில்லை. அதே போல் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்தாலும் 16-20 கட்ட தேவையில்லை. இது எல்லாமே கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொடுத்தா போதும். முன்னாடியே கட்டுங்க, உங்களுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு வந்துடும், நீங்கள் எடுத்துங்க அப்படிலாம் சில காலேஜஸ் சொல்லுவாங்க. அவ்வளோ அமௌண்ட் தான் நம்ம ஏன் அந்த காலேஜில் போய் நம்ம முன்னாடியே வந்து சேர்ந்து நம்ம மார்க் வேற லெவலுக்கு எடுக்க மாட்டோமா, ரைட்டா? அதனால் அதெல்லாம் பதட்டப்படாதீங்க. அதே போல் 4.5 வருடத்துக்காக தான் இந்த ஃபீஸை நம்ம வந்து கட்டணும். மேற்கொண்டு இருக்கக்கூடிய அடுத்த டெவலப்மெண்ட் ஃபீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ், லேபரேட்டரி ஃபீஸ், அப்புறம் ஹாஸ்டல் மெஸ், அதெல்லாம் கம்பல்சரி நம்ம கட்டி ஆகணும். அது வந்து தனி. இது இல்லாமல் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, சார் 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட்டில் படித்தா எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு 7.5% ஒரு 100 சீட் இருக்குன்னா 7.5% அந்த மாதிரி இருக்கக்கூடிய 5000 சீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 500 சீட்டு என்ன பண்ணுறாங்க, 7.5% எடுத்து வச்சு அந்த 6லேருந்து 12 படித்த மாணவர்களுக்கு சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் புக்ஸுக்கும் எதுக்குமே நீங்கள் ஃபீஸு கட்ட தேவையில்லை. இதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு நம்ம இந்த மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அதே போல் SC, SC, ST கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த மாதிரியான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். 9176552121. 2026க்கு அட்மிஷன் போகிறப்ப இந்த மாதிரியெல்லாம் நிறைய குளறுபடிகள் நடக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. யாரு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்று கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தீர்வு கிடைக்கும். ரைட்டா? நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் இருக்கேன் உங்களுக்கு கூட. RGRோட லீகல் டீமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ரைட்? இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு இப்போ கரண்ட்ல +2 படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அவங்களாம் வந்து நம்மளோட இன்கம் சர்டிஃபிகேட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ ரெடி பண்ணணும்னா ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அதே போல் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, இப்போ 4th இயர் மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் 3rd படிச்சு இப்போ 4th வருவீங்க இல்லையா, அவங்களுக்கு அடுத்த வருஷம் ஆச்சுன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் காலேஜஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த லெவலில் இதை முறையிடுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் RGR கோமட் 2026. SNU, NEET, JE, QT, IET எக்ஸாம்ஸ், VIT கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், BITSAT இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. RGR கோமட் 2026. கால் 8695186953. 12th முடிக்கிறப்பயே NEET, JE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு NEETையும் JEயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RGRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.